ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏஆர்கே. நீங்கள் பார்த்துக்கிட்டது ஏஆர்கே தமிழ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு சிஎஸ் தான் போட போகிறோம் திரும்ப. அண்டு லாஸ்ட் வீக் சம் பர்சனல் இஷ்யூஸால் வீடியோ போட முடியல. பட் இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். நான் ஏற்கனவே சொல்கிறது தாங்க, இந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட லிங்க் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இது நம்ம கில்டு, இதோட ரிவார்ட்ஸ் கில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இடையில கொஞ்சம் என் சீசன் முடிஞ்சதில்ல சிஎஸில், அதனால் என் ரேங்க்கை வந்து குறைச்சி விட்டாங்க. அதனால் இப்போ வந்து திரும்ப ஒரு சிஎஸ் போட போகிறோம். ஸோ வெயிட் பண்ணியே போடுவோம். ஏன்னா போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் திரும்ப ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ மேப்பை போய் இங்கே பாருங்களேன், பார்த்தீங்களா? ரேங்கை கட்டுறதுக்காக தான் இப்போ இது பண்ணேன். ரேங்கை பார்த்தீங்களா? பிளாட்டினமில் இருந்ததா கோல்டு 2க்கு குறைச்சி விட்டாங்க. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். வருது சொல்லாராக தான். கடவுளே 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 வந்துடணும். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியும். திரும்பியுமா இதுதான் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தேன், எப்படின்னே தெரில. பாருங்க, அனேபிள் டு ஜாயின்டு மேட்ச் எண்டுன்னு வருது, எனக்குன்னே வரும் போல். இப்போ திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயிட் ஃபார் சம் டைம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். போகுது நீட்டு. அப்பாடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியாவது கரெக்டாக வந்துடணும். இப்போயாவது கரெக்டாக வந்துடணும் ப்ரோ, எப்படியாவது ப்ளீஸ் வந்துடணும். அப்பாடா வந்துருச்சு. அப்பாடி ஒரு வழியாக வந்துருச்சு கைஸ். இப்போ யூஎஸ்பி 2 எடுத்துப்போமா? நெய்ய போயிடுச்சு. திரும்ப கிளிக் பண்ணி யூஎஸ்பி 2 எடுத்துப்போம். நேராக போனே தான் திரும்பியா டைம் விட்டு ஓடாத வேணாம். அப்படா போயிடுச்சு. வந்துட்டாங்க. தேவையான அளவு பிளேயர்ஸ் ஜாயின் ஆகிட்டாங்க. ஸ்குவாட் இங்கே தான் இருக்குது. டேமேஜ் கொடுத்துறான்டா. அப்புறம் இந்த பக்கம் ஒரு எனிமி நிற்கிறான். போட அவனை போடு. நான் டேமேஜ் கொடுத்து கீழே எடுத்துலான்னு பார்த்தா ஓடிட்டான். அண்ட் நான் திரும்ப என்ன மெட்டு போட்டான். போயிட்டு மெட்டு போட்டுட்ருக்கான். என்ன போட்டானுங்க? அதில் ஓசிக்கில்லு. டேய் ஓசிக்கில்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல. அண்டு ஒரு வழியாக டீம்மேட்டே அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. பார்ப்போம் அடுத்த ரவுண்டு அது நம்ம எதாவது பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரவுண்டு. இந்த ரவுண்டு என்ன கன் எடுக்கலாம்? ஏஜி எடுக்கலாம். இதில் MP5 மட்டும் நான் லைஃப்பில் எடுக்கவே மாட்டேன் ப்ரோ. போன சிஎஸ் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎஸ் MP5 எடுத்து நான் என்ன அடி வாங்கினேன்ட்டு. தெரிஞ்சால் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்க. அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். டீம்மேட்ஸை ஃபாலோ பண்ணி பருப்பு மாதிரி கீழே இறங்கிட்டேன் தெரியாமல். டீம்மேட்ஸை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லி வாயமோடலாம் கீழே இறங்கிட்டேன் தெரியாமல். இதே மாதிரி தாங்க அந்த ரவுண்ட்லேயே ஆச்சு. மேலே டீம்மேட்டு கூட சேர்ந்து அந்த டயரில் ஜம்ப் பண்ணி ரூஃப் ஏறிட்டேன். ஃபயர் கேட்டோடனே கீழே இறங்கி டேமேஜ் வாங்கிட்டேன். அதுவும் போன ரவுண்டில் நடந்தது தான், போன மேட்ச்சில் நடந்தது தான். இங்கே ஒருத்தர் தான் நிற்கிறாரு. டவுனு. அட பாவிங்களா, ஸ்குவாட் இங்கே தான் நிற்கிறீங்களா? போ டவுனுக்கு போ. பின்னாடிலேருந்து ஒருத்தன் போட்டான் ப்ரோ. ஓகே, ஹெல்ப்பாக பணப்புறாரு டீமேட்டு போட்டாங்க. திரும்ப ஹெச்பி கம்மியானதுக்கப்புறம் இவன் போன ரவுண்டு அடிச்சதுக்கு ரிவெஞ்ச் வாங்கிட்டான் ப்ரோ. இவன் ரிவெஞ்ச் தான், கன்ஃபார்ம்டு ரிவெஞ்ச் தான் இது. ஓகே, அவனையும் போட்டானுங்க அந்த உட்காங்கையும். என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, இந்த அக்கா மட்டும் தான் நிற்கிது. அக்கா அடிச்சிருக்கா. இப்போ அக்கா ஆடு வாங்கிடுச்சு இந்த அக்காவும். சரி ஒருத்தர் நிற்கிறாரு. இவரோட வியூக்கு மாற்றுவோம். போட்டாரா? ட்ரிபிள் டெக் டவுனா? சரி, இப்போ அடுத்த ரவுண்டை பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே,
ஓகே வெயிட் பண்ணுவோம். எந்த கன் எடுக்கலாம்? ஓகே இந்த ரவுண்டு ஏஓஜி எடுப்போம். ஏன்னா கொஞ்சம் ராசியாக இருக்க மாதிரி தெரியுது. போன ரவுண்டு பார்த்தீங்களா டேக் டவுன் எடுத்தேனா, அதனால தான். இப்போ போயிட்டு ஹெல்மெட் தான் ஃபில் பண்ண முடியும். ஹெல்மெட் மட்டும்தான், அதுவும் லெவல் 2ல் தான் போட முடியும், ஃபில்லாம் பண்ண முடியாது. ஸோ டீம்மேட் கேட்டதெல்லாம் கொடுத்து விட்ருவோம். போவோம் அப்படியே நிறையா டீம்மேட்டை ஃபாலோ பண்ணியே போக வேண்டியது தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், டீம்மேட்டை நம்பிடும் கைவிடப்படார். ஆனால் நான் தான் சில கும்பிட்டத்தன மேலையால் போன மேட்ச் டீம்மேட்டை விட்டு போயிட்டேன். ஜம்ப் பண்ணி அடி வாங்கி ஓரியன் போட்டானுங்க. ப்ரோ வந்துருப்பேன் இந்த பக்கம் ஓரியன் ப்ரோ. அங்கே ஒருத்தன் டவுன் ஆகிட்டான் அந்த உட்காந்து. ப்ரோ ஓரியன் போட்டிருக்காங்கன்னு தெரியுது, எப்படி ப்ரோ நிற்கிற நீ? ஷோ இல்லை ஊக்காங்கில் டவுன் ஆனது வேறு இன்னொருத்தர். இறங்கிட்டேன்டா. அவங்களும் நல்ல வேலை இறங்கி தான் வராங்க. அவங்க ஒருத்தர் அடிக்கிறான். இப்போ எனக்கு ரெட் ஸ்பாட் தானே ஆச்சாங்க. ஆமாம், பட் உள்ளே போயிட்டான் திரும்ப. ஷோபா அது கரெக்டாக வந்தப்போ அடிக்க மாட்டேன் நான். ஓகே டீம்மேட் டவுனா? ஓகே போவோம். அவர் பின்னாடி போக வேண்டியதான். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. மண்டே கட்டியா ப்ரோ நீ? டீம்மேட்டை அடிச்சு முடிச்சிட்டான். அந்த ஊக்காங்க முன்னாடி ஏறி போகும்போதே தெரியும் எனக்கு எதாவது சம்பவம் இருக்குன்ட்டு. ஓகே அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ப்போம் இந்த ரவுண்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்ட்டு. இந்த தடவை அது ஹெல்மெட்டும் வெஸ்ட்டும் ஃபுல் பண்ணிக்கலாமா? எஸ் பண்ணியாச்சு. இப்படியோ பண்ணியாச்சு. இபி வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடுவோம் எல்லாருக்கும். பண்ணி விட்டாச்சு. பொது சேவை கைஸ் பண்ணி தானே ஆகணும். ஓகே அப்படியே போவோம். 2 1 வந்துடுச்சு. போக வேண்டியது தான். இது இந்த இதுக்கு இங்கே நிற்கிது. சரி அந்த பக்கம் நம்ம போவோம். இந்த ஊக்காங்க இவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே எதுக்கடா இங்கே ஸ்கோப் பண்ணுறேன்? ஓகே பொறுமையாக இறங்கிட்டேன். எனிமி இருக்கானுங்க போல். ஷூட்டிங் காமிக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறான் ப்ரோ. டவுன் போட்டு டவுன் ப்ரோ. கிளியர் பண்ணுங்க ப்ரோ. எவனா தானே இல்லை அவனே செத்துருவான். ஏன்னா அவன் டீம்மேட்ஸ் எவனும் இங்கே இல்லை. அதாவது நம்ம எனிமீஸ் வேறு எவனும் இங்கே இல்லை. அவனே செத்துருவான். இறங்கிட்டேன் நான். சுபா இங்கே ஒருத்தர் நிற்கிறான் ப்ரோ. ஆடுறா போ. ஏன் அதாவது ஏங்கிறது எனக்கு சீரியஸாக புரியல. இப்படி நடக்கிறது. ரிவைவ் பண்ணுறாரு. இந்நேரத்தில் ரிவைவ் பண்ணி என்ன ப்ரோ பண்ண போகிற? திரும்ப அடிச்சான். மாற்றி அடி வாங்கிக்கிட்டே இருக்கேங்க நான். ஷபா அண்ட் ஓகே அவங்களே டீம்மேட்டாக அடிச்சிட்டானுங்க. அண்ட் போய் அடித்தாச்சு. அண்டு இன்னொரு விஷயம், we are nearing to 50 subscribers. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சீக்கிரமாக 50 அடிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். நம்ம சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரையும் கீப் வெயிட்டிங்.